ஒன்று வந்து லாஜிக் கேட்ஸு, ஸோ இன்னொன்று வந்து ஜென்ரலாக செமிகண்டக்டர் டிவைசஸ், இன்னொன்று வந்து தியரி கான்செப்ட்ஸ். தியரியிலேருந்து ஒரு கொஷின் வரும். லாஜிக் கேட்ஸ், லாஜிக் கேட்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வரும். மொத்தம் 2 கொஷின். ஸோ இதோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். அதனால கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை முடித்த உடனே இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ செமிகண்டக்டர், குறைக்கடத்தி. ஸோ 2 கொஷின்ஸ்க்கான வெயிட்டேஜ். வாட் இஸ் செமிகண்டக்டர்? செமிகண்டக்டருக்கும் ஒயருக்கும் என்ன வித்தியாசம்? கண்டக்டருக்கும் செமிகண்டக்டருக்கும் என்ன வித்தியாசம்? கண்டக்டர் அண்ட் செமிகண்டக்டர். ஸோ நம்ம ஒயரிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ்வலாக வந்து கண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸில் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் கேஜெட்ஸ். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்ன? டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எக்ஸெட்ரா, மொபைலு முக்கியமானது. இதில் எல்லாத்துலேயுமே என்ன யூஸ் பண்ணுறோம்? செமிகண்டக்டர் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம். செமிகண்டக்டர் டிவைசஸில் என்ன நடக்குது? நமக்கு வருது 230 வோல்டேஜஸ் சப்ளை. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது 230லேருந்து ஒரு 200 வோல்டேஜஸோ இல்லை 100 வோல்டேஜஸோ நமக்கு சப்ளையாக வரும். ஸோ தட் வில் பி யூஸிங் இட் இன் த ஒயர். ஆனால் செமிகண்டக்டர், ஸோ லேப்டாப், டிவி, ஃப்ரிட்ஜு, இதில் எல்லாத்துலேயுமே வந்து அதே மாதிரி கரண்ட் ஃப்ளோவை நம்ம கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னா பர்ன் அவுட் ஆகிடும். சரியா? அதனால செமிகண்டக்டர் இஸ் அ டிவைஸ் control flow of electrons. இங்க என்ன பண்றோம்னா எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்றோம். கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க நடக்கும். அத செமிகண்டக்டர்ஸ். அப்படி டிவினா ஒரு 12 வோல்டேஜஸ் நம்ம சப்ளை பண்றோம். மொபைல்னா நமக்கு 5 வோல்டேஜஸ் தேவை. ஓகேவாண்ணா? ஸோ ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அப்படின்னா நம்ம ஒரு 20 வோல்டேஜஸ் வந்து சப்ளை பண்றோம். அதனால வரக்கூடிய மொத்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல்ல இருந்து நம்ம a பார்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் மட்டும்தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறது செமிகண்டக்டர் டிவைசஸ். ஓகே, அதனால இங்கே கண்ட்ரோல்டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எடுத்துக்கங்க. ஸோ இட் இஸ் a material used to design devices. This is a material, எடுத்துக்கோ, this is a material used to design device, is to design device which control flow of charges, which control flow of charge particle, control flow of charge particle. Controlled flow of charge particle. கண்டக்டர்ஸில் கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒயர்ஸில் அது டிபெண்ட்ஸ் அப்பான் Q is equal to NE, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த Q is equal to NEங்கிறது மெட்டீரியல்ஸை பொறுத்து வேரி ஆகும். மெட்டீரியல்ஸை பொறுத்து the charge quantization அப்படிங்கிறது வேரி ஆகும். ஆனால் இங்கே நம்ம தான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். சரியா? இங்கே அங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அங்கே எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. we are going to control. So basically we study about materials. erase பண்ணிடுவா? ஸோ மெட்டீரியல்ஸை வந்து நம்ம 3ஆ கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸை 3ஆ கிளாஸிஃபை பண்ணோம். the one is conductor, அதாவது ஒயர். another one is insulator, third one is semiconductor. So conductor, insulator, semiconductor மெட்டீரியலை 3ஆ பிரிக்கிறோம். ஓகே, கண்டக்டரில் என்ன? கண்டக்டர்னா ஒயர். ஸோ ஒயர் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம். ஒயர் வந்து ஹீட் ஆகுது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது
நம்ம அதுக்கு ஃபார்முலா என்னன்னு எழுதுகிறோம், RT is equal to R0 into 1 plus alpha times delta T. அப்போது வெப்பநிலை அதிகரிக்கும் போது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. சரியா? ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கண்டக்டிவிட்டி என்ன ஆகும்? குறையும். சரியா? கண்டக்டிவிட்டி குறையும். ஆல்ஃபா என்னவா இருக்குது? ஆல்ஃபாங்கிறது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குது? பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? பாசிட்டிவாக இருக்குது எடுத்துக்கோங்க. So it conducts, conductor, so conductor, it conducts electricity or current, conduct electricity or current when temperature increases, temperature increases, resistance increases, பக்கத்தில் ஃபார்முலா இருக்கணும். RT equal to R0 into 1 plus alpha times delta T. Delta T na change in temperature. Alpha is positive temperature coefficient. Alpha is positive. Resistance increases. அதனால conductivity sigma, that is equal to 1 by rho. Conductivity decreases. இது கண்டக்டர்ல நடக்கிறது. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறனால அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இன்சுலேட்டர் என்ன? இன்சுலேட்டர் will never conduct anything. No conduction. அது எலக்ட்ரான்களை கடத்தாது. அதனால no conduction. இன்சுலேட்டர் வந்து no conduction. எழுதியாச்சா? செமிகண்டக்டர் conducts at room temperature. இது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வேலை செய்யும். conduct electricity at room temperature. Conduct electricity at room temperature. Temperature coefficient. Negative. Temperature coefficient is negative. அதாவது minus alpha. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், the temperature increases, resistivity decreases. Resistance decreases, resistivity decreases. R equal to rho times L by A. R equal to rho time. அப்போ ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசும்போது அதே ப்ராப்பர்ட்டி தான் இதுக்கும் வரும், ரெசிஸ்டிவிட்டிக்கும் வரும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். Resistivity decreases, but conductivity increases. In semiconductor. இது nature of the semiconductor material. ஸோ கண்டக்டிவிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே. ஸோ நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் அது ஒர்க் ஆகும். ரூம் டெம்பரேச்சர்லேருந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அது ஒர்க் ஆகும். அதிகமான போச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, அதனால தான் இங்கே என்னன்னு சொல்கிறோம், கண்ட்ரோல்டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ஃபா இஸ் நெகட்டிவ் வேல்யூ.
காப்பி பண்ணிக்க. எழுதியாச்சா? ஸோ எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளீட் டாப்பிக்கே. ஸோ ஏன் நெகட்டிவ் வருது, எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டரில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், எனர்ஜி லெவல் ஆஃப் ஆட்டம்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது எனர்ஜி லெவல் ஆஃப் எனர்ஜி லெவல் ஆஃப் அன் ஆட்டம். ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஆற்றல் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஸோ த சென்டர் பார்ட் வி கால் இட் அஸ் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிறது தான் நமக்கு வந்து வி ஹாவ் ஷெல்ஸ், கே ஷெல், எம் ஷெல், ஆர்எஸ், பி, டி, எஃப் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். சரியா? ஸோ உள்ளே இருக்கக்கூடியது புரோட்டான், பாசிட்டிவ் சார்ஜ். வெளியே இருக்கக்கூடியது எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் வந்து எல்லா ஆர்பிட்டால்லையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ என்ன எலிமெண்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அலுமினியம் அட்டாமிக் நம்பர், அலுமினியமோட அட்டாமிக் நம்பர் 13. 13. ஸோ 13 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா 1s2, 2s2, அப்புறம் 2p6, அப்புறம் 3s2, 3p1. ஸோ இங்கே இருக்கிறது வெரி க்ளோஸ் டு தி நியூக்ளியஸ் இருக்கிறது 1s2 ஆர்பிட்டால். அதுக்கப்புறம் வர்றது 2s2 ஆர்பிட்டால், அப்புறம் 2p6, அப்புறம் 3p1. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கிறது 3p1. அப்போ வேலன்சி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸில் இருக்குது. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரான் என்னன்னு சொல்லலாம்? ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்லலாம், இல்லைன்னா வேலன்சி எலக்ட்ரான்னு சொல்லலாம். ஃப்ரீ எலக்ட்ரான் ஆர் வேலன்சி எலக்ட்ரான். அப்போ ஒரு எலக்ட்ரான் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ இது வேலன்சி எலக்ட்ரான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன? இந்த எனர்ஜி கண்டக்ட் பண்ணாது, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் கண்டக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ரெண்டுக்கும் நடுவில் என்ன எனர்ஜி இருக்குது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? KQ1 Q2 by R. அதே தான், KQ1 Q2 by R is the potential energy. அதுக்காக தான் இங்கேயும் எடுக்கிறது. எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜோடைய வேல்யூ என்ன? அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலுக்கும் நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜாஸ்தி. இந்த ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கம்மி. அப்போ அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது எது எனர்ஜி கம்மியாக இருக்கோ அந்த எலக்ட்ரான் மட்டும்தான் நமக்கு கண்டக்ட் பண்ணும். ஸோ மீதி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணாது. அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் என்ன? பவுண்ட் எலக்ட்ரான்ஸ். அந்த உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் எல்லாம் பவுண்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் வேலன்சி எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான்னு சொல்கிறோம். அப்போ மீதி உள்ள எலக்ட்ரான்ஸ்க்கெல்லாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு U, தட் இஸ் ஈக்குவல் டு KQ1 Q2 by R. ஆறுங்கிறது என்ன? நியூக்ளியஸ்லேருந்து இந்த ஆர்பிட்டாலுடைய டிஸ்டன்ஸ், இல்லை நியூக்ளியஸ்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பற்றி எடுத்தோம்னா அப்போ இதுதான் டிஸ்டன்ஸ். அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் KQ1 Q2 by R. அந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எனர்ஜி எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்? பவுண்ட் எலக்ட்ரான்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். பவுண்ட் எலக்ட்ரான்ஸ்க்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி ஹை. அப்போது இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வெளியே வர வர பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? லோவாக இருக்கும். எடுத்துக்கோ, வெளியே வர வர பொட்டன்ஷியல் எனர்ஜி லோவாக இருக்கும்.
அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும், லோவா இருக்கும். அப்போ U பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் என்ன, -KQ1Q2/R. So low potential energy minus KQ1Q2/R is the potential energy. வெளியே இருக்கும்போது மைனஸாக இருக்கும், நீங்கள் உள்ளே போக போக இன்ஃபினிட்டி வரைக்கும் அதிகமாகும். ஸோ இங்கே இருக்கும்போது லோவாக இருக்கும், உள்ளே போக போக என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்டால் போகும்போது அது இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வேரிஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு இன்ஃபினிட்டி. அவுட்டர் மோஸ்ட்ல நெகட்டிவ், இன்னர் மோஸ்ட் போகும்போது இன்ஃபினிட்டியாகவும் வேல்யூஸ் மாறும். So electrons far away from the nucleus, potential energy வந்து 0. Electrons close to the nucleus, potential energy infinity. Electrons far away from the nucleus, potential energy will be almost 0. எடுத்துக்கங்க. Electrons close to the nucleus, the potential energy is infinity. Electrons far away from the nucleus is almost 0. Far away na enna, அப்போ எதை இண்டிகேட் பண்ணுது, வேலன்சி எலக்ட்ரானை இண்டிகேட் பண்ணும். அப்போ வேலன்சி எலக்ட்ரான்ஸ்க்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. நோட் பண்ணியாச்சா? ஸோ எனர்ஜி டயக்ராம் erase பண்ணிடலாமா? ஸோ 4 பாயிண்ட்ஸ். ஒன்று, we are talking about வேலன்சி எலக்ட்ரான், we are talking about bounded electrons. bounded electronsனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜாஸ்தி, வேலன்சி எலக்ட்ரானுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ். ஸோ வெளியே இருந்து உள்ளே போக போக, அதாவது ஹையர் ஆர்பிட்டால், நல்லா படிக்கும்போது தெளிவாக படி, ஹையர் ஆர்பிட்டால்லேருந்து லோயர் ஆர்பிட்டாலுக்கு தான் போகுது. சரியா? எலக்ட்ரான்ஸ் ஜம்ப் ஆச்சுன்னா எதுக்கு பொட்டன்ஷியல் ஜாஸ்தி, இன்னர் ஆர்பிட்டாலுக்கு ஜாஸ்தியா, அவுட்டர் ஆர்பிட்டாலுக்கு ஜாஸ்தியா? இன்னர் ஆர்பிட்டாலுக்கு ஜாஸ்தி. அப்போ இன்னர் உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணும், அவுட்டர் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை இழுக்கும். ஒன்று ஆர்பிட்டாலை பேஸ் பண்ணி எனர்ஜி பேசணும், இல்லைன்னா எதை பற்றி பேசணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பேசணும். இன்னர் ஆர்பிட்டாலில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகம், அவுட்டர் ஆர்பிட்டாலில் பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மி. அதனால இட் ஆல்வேஸ் ஜம்ப்ஸ் ஃப்ரம் லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். கரண்ட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது பேட்டரியில், லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். இங்கே எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும், லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு தான் எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும். பொட்டன்ஷியலை பற்றி பேசணும், இல்லைன்னா ஆர்பிட்டால் பற்றி பேசணும். ரெண்டையும் பாதி பாதி வார்த்தையை படிச்சுட்டு விடக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் ஜம்ப்ஸ் ஃப்ரம் ஹையர் ஆர்பிட்டால் டு லோயர் ஆர்பிட்டால். ஹையர் ஆர்பிட்டாலில் லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னர் ஆர்பிட்டாலில் ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வி சி அபவுட் எனர்ஜி டயக்ராம். எனர்ஜி டயக்ராம் என்ன? ஸோ இது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ஸோ ஒரு லைன் நம்ம ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துட்டோம். சரி, ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்னது, ஆட்டம். we are talking about atom. இது வந்து ஆட்டம். the center part we call it as nucleus. center part we call it as a nucleus. ஸோ இதோடைய potential energy, this is a radial distance r னு எடுத்துக்கலாம். radial distance is r. அப்போ 1s ஆர்பிட்டால் எங்கே இருக்கு, 2s ஆர்பிட்டால் எங்கே இருக்கு, ஒன்எஸ் ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால் எங்கே இருக்கும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கர்வ், நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் என்ன, -KQ1Q2/R. அப்போ இதோடைய எனர்ஜி ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். ரெண்டுமே டவுன்வோர்டு தான், இந்த பக்கமும் டவுன்வோர்டாக தான் இருக்கும். ரைட், இது பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் அண்ட் மோர் ஓவர் இது என்னவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. அதனால அப்போ இங்க இருக்கிறது ஒரு ஆட்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் வரைஞ்சோம்னா நமக்கு இப்படி இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறது 1s2, இந்த இடத்துல இருக்கிறது 1s2.
இந்த இடத்துல இருக்கிறது 2s2, 2 ஆட்டம் எடுத்துக்கலாம். ஓகே, 1s2 2s2. இந்த இடத்துல இருக்கிறது 2p6, 2p6. அப்போ இங்க இருக்கிறது 3s1, இங்க இருக்கிறது 3s1. இது என்ன ஆர்பிட்டால்? அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால். அது அவுட்டர்மோஸ்ட். இது நான் வரையிறது எனர்ஜி டயக்ராம் ஆஃப் சிங்கிள் ஆட்டம். ஒரே ஒரு ஆட்டத்துக்கு மட்டும்தான். பக்கத்திலே இன்னொரு ஆட்டமும் இருக்கும், பக்கத்துல இன்னொரு ஆட்டமும் இருக்கும். அப்ப அந்த ஆட்டத்தினுடைய எனர்ஜி டயக்ராமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பக்கத்துல இன்னொரு ஆட்டம் இருக்கும், அதோடைய எனர்ஜி டயக்ராம் என்னவா இருக்கும்? இதே மாதிரி தான் இருக்கும். பக்கத்துல இன்னொரு ஆட்டம் இருக்கும், அதோடைய எனர்ஜி டயக்ராமும் இதே மாதிரி தான் இருக்கும். If you see here, அப்ப இது ஒரு ஆட்டத்துடையது, இது ஒரு இன்னொரு ஆட்டம், பக்கத்திலே இருக்கக்கூடிய நெய்பரிங் ஆட்டத்தினுடைய எனர்ஜி லெவல். இதுவும் கம்பைன் ஆகுமா? கம்பைன் ஆகவே ஆகாது. இதுவும் கம்பைன் ஆகுமா? கம்பைன் ஆகாது. எனர்ஜியை ஷேர் பண்ணாது. ஏன்னா இதெல்லாம் எங்க இருக்கு? நியூக்ளியஸ்குள்ள பாண்டடா இருக்கு, ஹை பொட்டன்ஷியலா இருக்கு. எது ரெண்டும் ஷேர் ஆகும்? இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 லெவல். இங்க என்ன இருக்கு? 3s1. ஸோ அடுத்தது வேணா 3s1 ஆர்பிட்டல். அப்போ இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல். டயக்ராம் வரைஞ்சோன்னா இது கொஞ்சம் இப்படி வந்துருக்கலாம். அப்போ ஒரே ஆட்டம், ஒரே அலுமினியம் தான், எல்லாமே இருக்கிறது வந்து அலுமினியம் தான். அப்போ அலுமினியத்தோடத்துக்கு தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அப்போ இங்கேயும் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஓவர்லேப் ஆகுது. இங்கேயும் என்ன இருக்கு? அப்போ இந்த ரீஜன்லயும் என்ன எலக்ட்ரான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இந்த ரீஜன்லயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரான் மட்டும் கம்பைன் ஆகும். இந்த எலக்ட்ரான்கெல்லாம் கேப் ஜாஸ்தி, அதனால இது கம்பைன் ஆகாது. அப்போ இப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி கர்வ் வரையும் போது 3s1ல இருக்கக்கூடிய இங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஒரு எலக்ட்ரான். இது ரெண்டும் கம்பைன் ஆகுறதுனால இங்க இருக்க எலக்ட்ரான் இங்க போக முடியும், இங்க இருக்க எலக்ட்ரான் இங்க போக முடியும். சரியா? அப்ப அந்த ரீஜனுக்கு பேரு, இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகுது இல்லையா? அந்த ஓவர்லேப் ஆச்சு, அந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுது. அதனால அதுக்கு பேர் ஓவர்லேப்பிங் ஜோன். அதுக்கு பேரு ஓவர்லேப்பிங் ஜோன். சரியா? இல்லைன்னா வேலன்சி ஜோன். இந்த ஜோனுக்கு பேரு ஓவர்லேப்பிங் ஜோன். அப்படி இல்லைன்னா அங்க எல்லாம் இருக்கிறது யாரு? வேலன்சி ஜோன் அல்லனா வேலன்சி பேண்ட். வேலன்சி பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வார்த்தைகள் கொடுக்குறோம். அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டல்லாம் கம்பைன் ஆகிறதுனால, ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகிறதுனால அதுக்கு பேர் ஓவர்லாப்பிங் ஜோன், இல்லைன்னா வேலன்சி ஜோன், இல்லைன்னா வேலன்சி பேண்ட், இல்லைன்னா மாலிகுலார் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. ரெண்டு ஆட்டமும் கம்பைன் ஆகி, ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 2-3 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அதை மாலிகுலார் ஜோன்னு சொல்லலாம். Or we can say it as molecular zone. Covalent band forming. அங்க என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதனால அதுக்கு பேர் என்ன? கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ கோவலன்ட் பாண்ட் எங்க ஃபார்ம் ஆகுது? வேலன்சி பேண்ட்ல ஃபார்ம் ஆகுது. இந்த கொஸ்டினை மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருப்பான். அப்போ மாலிகுலர் ஜோன்ல என்ன இருக்கும்? வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மாலிகுலர் ஜோன்ல என்ன இருக்கும்? வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா? வேலன்சி பேண்ட்ல என்ன ஜோன் இருக்கு? மாலிகுலர் ஜோன் இருக்கு. இந்த கொஸ்டினை திருப்பி திருப்பி ஒரே இடத்துலயே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எடுத்துக்கோ.
மாலிகுலார் ஜோன். இன்னொரு பேர் இருக்கு, மாலிகுலார் ஆர்பிட்டால். மாலிகுலார் ஜோன்னு சொல்லலாம். அந்த ஆர்பிட்டாலுக்கு பேர் மாலிகுலார் ஆர்பிட்டால்னு சொல்லலாம். மாலிகுலார் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகும், மற்ற ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகாது. எங்கே வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அங்கே தான் அது கம்பைன் ஆகும். அதனால அதுக்கு பேர் மாலிகுலார் ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லலாம். டயக்ராம் எரேஸ் பண்ணிடுவா. இந்த டயக்ராமை வேற மாதிரியும் வரையலாம். இந்த டயக்ராம் வரையும் போது 2 ஆட்டம்ஸ், நம்ம 2-3 ஆட்டத்தை வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டம் நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால், செகண்ட் ஆர்பிட்டால், தேர்ட் ஆர்பிட்டால். இங்கே பக்கத்தில் இன்னொரு ஆட்டம் இருக்கு, நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால், செகண்ட் ஆர்பிட்டால், தேர்ட் ஆர்பிட்டால். இதெல்லாம் ஓவர்லேப் ஆகலை. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மட்டும் ஓவர்லேப் ஆகும். அப்போ இதை தான் மாலிகுலார் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓவர்லேப்பிங் ஜோன்னு சொல்கிறோம், வேலன்சி ஜோன்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கெல்லாம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. பாண்டிங் பிட்வீன் த நியூக்ளியஸ், ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் பவுண்ட் சார்ஜஸ்க்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இங்கேயும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே ட்ராவல் ஆகலாம், இல்லை இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே ட்ராவல் ஆகலாம். சரியா? இந்த டயக்ராம் எடுத்துக்கும். இதுக்கு பேர், ஸோ அதே டயக்ராம் தான் இங்கே ஓவர்லேப் பண்ணி காட்டியிருக்கோம். இங்கே ஆட்டம்ஸுடைய சர்க்கிள் ஃபார்மேட் போட்டு காட்டியிருக்கோம். ஸோ 3s ஆர்பிட்டால். இப்போ அலுமினியம்னா எந்த ஆர்பிட்டால் கம்பைன் ஆயிருக்கு? 3s ஆர்பிட்டால் கம்பைன் ஆயிருக்கு. சரியா? அலுமினியமுக்கு மட்டும் நான் போட்டிருக்கோம். அலுமினியமுக்கு எது கம்பைன் ஆயிருக்கு? 3s ஆர்பிட்டால் கம்பைன் ஆயிருக்கு. அதனால அதுதான் மாலிகுலார் ஆர்பிட்டால்ஸ். மாலிகுலார் ஆர்பிட்டால்ஸில் என்ன இருக்கு? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இல்லைன்னா வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ அந்த வேலன்சி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சேர்ந்து கண்டக்ட் பண்ணும். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குது? மாலிகுலார் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. சரியா? அப்போ மாலிகுலாரில் இருக்க ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்? கண்டக்ஷன் பண்ணும். அதனால அந்த ஆர்பிட்டாலுக்கு இன்னொரு பேரும் கொடுக்கலாம். என்னென்னு? கண்டக்ஷன் பேண்டுன்னு கொடுக்கலாம். சரியா? ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? மாலிகுலார் ஆர்பிட்டால்ஸில் இருக்குது. ஸோ எலக்ட்ரான்ஸ் இந்த மாலிகுலார் ஆர்பிட்டால்ஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணும் கரண்ட்டை. அதனால அந்த இதுக்கு பேர் கண்டக்ஷன் பேண்ட். அதுக்கு பேர் கண்டக்ஷன் பேண்ட். ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் கண்டக்ட் பண்ண போகுது. அதனால அந்த பேண்டுக்கு பேர் கண்டக்ஷன் பேண்ட். சரியா? இந்த ஓவர்லேப்பிங் ஜோனில் எடுத்துக்கணும். ஓவர்லேப்பிங் ஜோனில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு பேர் கண்டக்டர். ஓவர்லேப்பிங் ஜோனில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கண்டக்டர். எழுதிக்கங்க. If there is a free electron in the overlapping zone, we call those materials as conductors. அதாவது வேலன்சி பேண்ட்னு ஒன்று இருந்தால் அது கண்டக்டர். If there is a free electron in the overlapping zone or in the molecular orbital, எல்லாமே சேர்த்துக்கணும். If there is a free electron or valency electron in the overlapping zone,
or molecular orbital, overlapping zone or molecular orbital or அதுக்கு பேர் என்ன conduction band or conduction band, we call those materials as conductors. And the material conductor. Insulator. What is insulator? No free electrons in the molecular orbital. மேலே எல்லாத்தையும் எழுதிட்டோம். அதனால no free electrons in the molecular orbitals, we call it as insulators. No free electrons in the molecular orbital or conduction band, it is called as insulator. சரியா? இப்போ பவுண்ட் எலக்ட்ரான் எங்க இருக்கு? இந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு கீழே இருக்கிறதே பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் தான். சரியா? ஒரு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா அந்த எலக்ட்ரான்ஸ், ஏன்னா இதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி லோ, இது ஹை, இது ஹை, திஸ் இஸ் மோர் ஹை. அப்ப என்ன, எதை பிரேக் பண்ண முடியும்? லோவா இருக்கிறது பிரேக். இப்போ இங்கே எலக்ட்ரான்ஸே இல்லை, ஆனால் இங்கே லோயர் ஆர்பிட்டாலில் என்ன இருக்குது? ஒரு லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. அப்போ லோ பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்மளால் பிரேக் பண்ண முடியும். எப்படி பிரேக் பண்ண முடியும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஒரு பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆச்சுன்னா அது தானெல்லாம் ஜம்ப் ஆகாது. சரியா? ஏன்னா தட் இஸ் பவுண்டட். ஆனால் எனர்ஜி என்ன? லோ எனர்ஜி. அப்போ லோ எனர்ஜியாக இருக்கிறது ஈஸியாக பிரிக்க முடியும். அதனால நம்ம இதை கொண்டு போய் எலக்ட்ரிக் ஃபீல்டோட, அதாவது பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது பேட்டரியிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால தான் எஃபெக்ட் பண்ணும். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை பிரேக் பண்ணி எங்கே அனுப்பும்? மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்க்கு அனுப்பும். சரியா? அப்படி அனுப்பிச்சுன்னா அது செமிகண்டக்டர். எலக்ட்ரானாகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் கண்டக்டர்ஸ்னா அதை வந்து நம்ம அதை என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இங்கே ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே சொல்லும்போது எலக்ட்ரான்ஸை நெகட்டிவ் சார்ஜனும், அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜை வந்து வி கால் இட் எஸ் ஹோல். ஹோலில் தான் பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு எம்டி ஸ்பேஸ், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ரெண்டுமே கண்டக்ட் பண்ணோம். அங்கேயும் என்ன சொல்கிறோம்? கரண்ட்டை வந்து ரெண்டுமே பண்ணோம், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ். கான்செப்ட் ரெண்டு ஒன்று தான். பேட்டரிக்கு வெளியே இங்கேருந்து ஃப்ளோ ஆகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு, அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். நெகட்டிவ் சார்ஜ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல். இந்த பவுண்ட் எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பவுண்டட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அது டோட்டலாக என்னது? பாசிட்டிவ். பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்னது? பாசிட்டிவ். அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கா? ஃப்ரீயாக எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது நெகட்டிவ். பவுண்டட்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் நம்பர் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குது, பவுண்டடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ இங்கேருந்து நான் எதை ஃப்ளோ பண்ண வைக்கிறேன்? இங்கே வந்து ஃபில் ஆயிடுச்சு, ஆனால் எனர்ஜி லோவாக இருக்கனால இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ இங்கே இருக்கிறது என்ன? பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் ஃப்ளோ ஆகுது. புரியுதா? அப்போ ஒரு எனர்ஜி கொடுத்து ஒரு எலக்ட்ரானை நம்ம வேலன்சி பேண்டுக்கு அனுப்புனா அது செமிகண்டக்டர். ஓகேவா? அது எப்போ நடக்கும்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே நடக்கும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு, ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா எலக்ட்ரான்ஸ்க்கு வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ அந்த வெலாசிட்டி மூலிமா எலக்ட்ரான்ஸ் தானாகவே ரூம் டெம்பரேச்சர்லேருந்து வேலன்சி பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி நடந்ததுன்னா அது செமிகண்டக்டர். எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து லோயர் ஆர்பிட்டாலேருந்து
ஹையர் ஆர்பிட்டாலுக்கு எது ஹையர் ஆர்பிட்டால்? மாலிகுலர் ஆர்பிட்டால் தான் ஹையர் ஆர்பிட்டால். சரியா? அப்போ மாலிகுலர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு லோயர் ஆர்பிட்டாலேருந்து ஹையர் ஆர்பிட்டாலுக்கு எது மூவ் ஆகுது? ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரான் தான் மூவ் ஆகுது. பட் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். அப்போ பாசிட்டிவும் கண்டக்ட் பண்ணும். ஆல்ரெடி ஒன்று ஃப்ரீயாக இருந்ததுன்னா அது ரெடியாக கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ செமிகண்டக்டரில் ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்காதா அப்படின்னா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம 2 டைப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் பார்க்க போகிறோம். என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டரில் ரெடியாக என்ன இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் ரெடியாக இருக்கும். பி டைப் செமிகண்டக்டரில் ஒரு பாசிட்டிவ், பீனா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் தானாலாம் மூவ் ஆகாது. அதுக்கு எது தேவை? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவை. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோம்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு தானாகவே அது கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடும். சரியா? அப்படி போகக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம வி சே இட் as p type semiconductor. ரைட் பண்ணிக்கணும். So if the electrons absorbs energy, and it moves from, by absorbing energy, if it moves from lower orbital to the conduction band, from higher orbital to conduction band, lower orbital to conduction band. And a molecular orbital மேல தான இருக்கு. From lower orbital to conduction band or molecular orbital. From lower orbital to molecular orbital, those materials we call it as semiconductor. It happens at room temperature. இது நார்மலா ரூம் டெம்பரேச்சர்லயே நடக்கும். Energy band in solid lattice. Energy band in solid lattice. அடுத்த heading, energy band or energy level. Energy band or energy levels in solid lattice. Energy band or in solid lattice. Energy band in solid lattice. Energy band in solid lattice. Innermost orbital. So nucleus. We have a nucleus. Innermost orbital. Innermost orbital என்ன? 1s2. Innermost orbital. அதுக்கப்புறம் 2s2. அப்போ இதோடைய எனர்ஜி லெவல் டயக்ராம் இப்படி இருக்கும். 1s2, 2s2, அப்புறம் 2p6. ஸோ அப்போ எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் ஆட்டம். This is a diagram of single atom. செமிகண்டக்டர்ல என்ன நடக்குது? மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் கம்பைன் ஆகும். அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ் இன்க்ரீஸ், அதாவது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. மூணாவது பார்த்தீங்கன்னா 3p ஆர்பிட்டாலினுடைய எனர்ஜி இது இருக்கு. அதுக்கப்புறம் மாலிகுலர் ஆர்பிட்டால், மாலிகுலர் ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி லெவல் மட்டும் அதிகமாகும். ஏன்னா இங்க என்ன ஆகுது? ஒரு ஆர்பிட்டால்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு போய் கம்பைன் ஆயிடுது. ஓகே, இது வந்து ஒரு ஆட்டம். எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு? இது மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்ன ஆகும்? மாலிகுலர் ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் என்னவா இருக்கும்? இங்க இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய இதுவும் இப்படி இருக்கும். அப்ப இதுவும் என்னது? ரெண்டும் ஒரே டைரக்ஷன். ஒரே டைரக்ஷனா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? பேட்டரி எல்லாம் ஒரே மாதிரி கம்பைன் பண்ணா
இது பேட்டரி, இதே மாதிரி இன்னொரு பேட்டரி, இதே மாதிரி இன்னொரு பேட்டரி. அப்போ மொத்தமாக என்னன்னு மாறும்? n டைம்ஸ் ன்னு மாறும். அப்போ எலக்ட்ரான்ஸ் இருந்தாவே இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரானுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? அப்போ ஒரு அலுமினியம்னு எடுத்துக்கிட்டா அலுமினியம் இருக்கக்கூடிய மொத்த மெட்டலில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? ஒன்றா ஆட் ஆகிடும். அப்போ மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆட் ஆச்சுன்னா எனர்ஜி என்னவா இருக்கும்? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எடுத்துக்கணும். Electrons, free electrons of one atom combines with the free electrons of the remaining atom so that the energy increases, energy level increases in the molecular orbital. That is, the electric field combines together. Energy of one atom combines with the energy of another atom in the molecular orbital. In the molecular orbital. That is, energy na எதை represent பண்றோம்? Electric field represent பண்றோம். That is, the electric field strength increases. Electric field strength increases in the molecular orbital. Electric field strength increases in the molecular orbital. Electrical field strength increases in the molecular orbital, or we call it as combined electric field. Next one is Fermi energy level. Fermi energy level. Fermi energy level. Fermi energy level. Fermi energy level na அலுமினியம் எடுத்துக்கிட்டோம். அலுமினியம்ல எது Fermi energy level? 3s1. அலுமினியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டோம். அதில் இருக்கிறது என்ன? ஒரே ஒரு வேலன்சி எலக்ட்ரான் தான் இருக்கு. சரியா? 3p1. 3p1. அப்போ இந்த 3p1. அப்போ இந்த 3p1 தான் ஃபெர்மி எனர்ஜி லெவல். ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கு. சப்போஸ் 3s1 அப்படி ஒரு எலக்ட்ரான் 3s இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 3sல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ எஸ்ன்னு போடும்போது ஒரே ஒரு எலக்ட்ரான். அப்போ எஸ் ஆர்பிட்டால ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அப்போ அதுவும் என்னது? ஃபெர்மி எனர்ஜி லெவல். அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இல்லை இங்க 3 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ இங்க என்னவா இருக்கு? இது என்னன்னு சொல்லலாம்? பி ஆர்பிட்டல்ல 3 எலக்ட்ரான் மட்டும் இருந்தா அது என்னன்னு சொல்லலாம்? ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். எஸ் ஆர்பிட்டல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கு அப்படின்னாலும் அப்போ அது என்னன்னு சொல்லலாம்? ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான்ஸ்க்கு பேரு ஃபெர்மி எனர்ஜி லெவல். எடுத்துக்கணும். அது எல்லாத்துக்கும் வராது, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகே, நம்ம இப்போ அலுமினியம் போட்டதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான், அந்த ஒரு எலக்ட்ரான் என்னது? வேலன்சி எலக்ட்ரான். ஓகே, அங்கே ஹாஃப் ஃபீல்டு கிடையாது. சரியா? ஹாஃப் ஃபீல்டு எலக்ட்ரான்ஸை we call it as Fermi energy level. எடுத்துக்கணும். Electrons in outermost shell of an atom. Electrons in outermost shell of an atom are called valency electrons. Electrons in the outermost shell of an atom are called valency electrons, or the corresponding shell we call it as valency shell. The corresponding shell we call it as valency shell. In solid lattice, the topmost band in solid lattice,
the topmost band in which electrons are present, is called valency band, For example, sodium at atomic number 11. அப்போ இதுக்கு எழுதுனீங்கன்னா 1s2 2s2 2p 2s2 2p6 2p6 அப்புறம் 3s1. அப்போ அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் என்ன 3s1. அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் அஃபுபாஸ் பிரின்சிபல் என்னது ஒரே ஒரு எலக்ட்ரான். அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் இருந்தால் இந்த எலக்ட்ரானை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். சரியா? இந்த ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால் என்ன அந்த பேண்டுக்கு பேர் என்ன வேலன்சி பேண்ட் இல்லை மாலிகுலர் ஆர்பிட்டால். சரியா? அங்க ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா அந்த லெவலுக்கு பேரு ஃபெர்மி எனர்ஜி லெவல் எடுத்துக்கங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. இது வந்து ஹாஃப் ஃபில்டு. இது எங்க இருக்கு வேலன்சி பேண்ட்ல இருக்கு. அதனால அந்த எனர்ஜி லெவலை ஃபெர்மி எனர்ஜி லெவல்னு பேர் கொடுக்குறோம். half filled electrons in the valency band, we call it as Fermi energy level, which is outermost orbital of the atom. எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே பேரா இருக்கும். வேலன்சி பேண்டு, ஆர்பிட்டால் பேண்டு, மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ். ஸோ ஃபெர்மி எனர்ஜி லெவல் இதையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இந்த இதுதான் ஃபெர்மி எனர்ஜி லெவல் சொல்கிறோம். அதே தான் 3s ஆர்பிட்டால். இதுதான் 3s ஆர்பிட்டால். இந்த 3s ஆர்பிட்டாலில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கு பாதி எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு. இந்த 3s1ன்றது அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால். அப்போ வேலன்சி இதையே தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் வேலன்சி பேண்டுன்னு சொல்கிறோம். இந்த வேலன்சி பேண்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இருக்கணும். கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிறதுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். இல்லை அலுமினியம் பார்த்தோம்னா அங்கே எலக்ட்ரான் 6 இருக்கணும். அப்போ 6 இருக்குன்னா அங்கே எத்தனை இருந்துச்சு 1 தான் இருந்துச்சு. அதுவும் ஃபெர்மி எனர்ஜி லெவல் தான். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கவுலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை அலுமினியமாக இருந்தால் 5 தேவை. சரியா? இப்போ சோடியமாக இருந்தால் 1 தேவை. சரியா? அப்போது 5 எலக்ட்ரான். அப்போ ஹாஃப் ஃபில்டு அப்படின்றனால இப்படி வரையணும். ஒன்று தான் இருக்குன்னா எனர்ஜி லெவல் என்னவா இருக்கும் இவ்வளோதான் இருக்கும். இங்கே ஏன்னா 5 எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்போ இந்த லெவலுக்கு பேரு ஃபெர்மி எனர்ஜி லெவல். திஸ் லெவல் we call it as Fermi energy level. Okay, stop up to this. இது வரைக்கும் எடுத்துக்கங்க. Fermi energy level. டேய் என்ன டைமு ஓ இது நடக்கிறது 0 கெல்வின்ல. அட் 0 கெல்வின் நோட் பண்ணியாச்சா? கண்டினியூ பண்ணிக்கங்க. அட் 0 கெல்வின் the topmost energy level at 0 Kelvin, the topmost energy level where the electrons are filled in valency band, where the
electrons are filled in the valency band is called as Fermi energy level. It's called Fermi energy level. 0 Kelvin என்ன அர்த்தம்? 0 Kelvin என்ன அர்த்தம்? Absolute temperature. Absolute temperature என்ன? 0 Kelvin செல்சியஸ்ல -273. -273. 0 Kelvinங்கிறது என்ன? -273. அப்போ நம்மளுடைய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் -273லையும் ஒர்க் ஆகணும். அப்போ அது ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன எலக்ட்ரான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் அங்கே ரெடியாக இருக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு. சரியா? நம்ம சிஸ்டம் கண்டுபிடிக்கும் போது நம்மளுடைய பழைய மொபைல், சரியா, 2G மொபைல் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணது 2G மொபைல். அது வந்து கிளைமேட் டல் ஆச்சுன்னா அதுவும் டல் ஆகிடும். சரியா? பட்டன் ஃபோன், சாதாரணமாக யூஸ் பண்ண பட்டன் ஃபோன் கிளைமேட் டல் ஆச்சு அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணது வந்து 3315. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 3315 அப்படின்ற ஒரு மொபைலை யூஸ் பண்ணோம். இவ்வளோ பெருசு, நல்லா சிங்கிள் மாதிரி இருக்கும். சரியா? கிளைமேட் டல் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? அதுவும் டல்லாகி படுத்துரும். சரியா? யூஸ் ஆகாது. நம்ம வெளியே வச்சு ஹீட் பண்ணணும். ஏன்னா அப்போ இருந்த செமிகண்டக்டர் டிவைசஸ் அவ்வளோதான். அதே மாதிரி லேப்டாப் சிஸ்டம் மேனுஃபேக்சர் பண்ணும்போது, சிஸ்டம் மேனுஃபேக்சரிங் போகலாம், சாப்பிட போகலாம். ஸோ லேப்டாப் சிஸ்டம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும்போது நம்ம ஏன் பெங்களூரை சூஸ் பண்ணோம்? நம்ம ஏன் காஷ்மீரை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம், பெங்களூரை சூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அதோடைய கிளைமேட் ரொம்ப டல்லு. ஹீட் அதிகமாச்சுனாலும் ப்ராப்ளம் ஆகிடும், ஹீட்டு கம்மியாச்சுனாலும் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ காஷ்மீர் வந்து டெரரிஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றனால நம்ம அதை செலக்ட் பண்ணவே இல்லை, பெங்களூரை செலக்ட் பண்ணோம். ஏன்னா பெங்களூருடைய கிளைமேட் வந்து 25 டிகிரி செல்சியஸ் தான் அப்போ இருந்துச்சு. இப்போ பெங்களூர் 40க்கு போயிடுச்சு. இருக்கிறவங்களாம் அங்கே போய் தங்க ஆரம்பித்தான்னா என்ன ஆகும்? அப்போ அந்த கிளைமேட் இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ ஏசிஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? சிஸ்டமை யூஸ் பண்ண முடியும். அப்போ எந்த டெம்பரேச்சரில் அந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் ஃபார்ம் ஆகுது? 0 கெல்வின்ல ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் தண்ணிக்குள்ளே போட்டாலும் சேஃபாக இருக்கும். சரியா? காஸ்ட் ஆஃப் த மொபைல் வேறு, செமிகண்டக்டர் காஸ்ட் வேறு. அதுக்காக கொண்டு போய் உங்கள் மொபைல் தண்ணிக்குள்ளே போட்டு பார்க்காதீங்க. சரியா? உங்கள் அப்பா ஒரு 2 லட்ச ரூபா போட்டு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தா அந்த ஃபோனை தண்ணியில் போடலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் மெட்டீரியல் வேலை. நம்ம மெட்டீரியல் கொண்டு போய் உள்ளே போட முடியாது. சரியா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த காஸ்ட், உள்ளே இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் மெட்டீரியல். அப்போ நார்மலாகவே -273ல் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க் ஆகணும். அப்போ அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது கண்டக்ட் பண்ணும். அப்போ ரூம் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சராக எனர்ஜி இப்போ இங்கே இருக்குது, இது எவ்வளோவில் இருக்குது? 0 கெல்வின்ல இருக்குது. இப்போ ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ? 30 டிகிரி செல்சியஸ். இது என்னது? -273 டிகிரி செல்சியஸ். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு ஃபெர்மி எனர்ஜி லெவல்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் ஹேப்பன்ஸ் அட் 30 டிகிரி செல்சியஸ், அதாவது ரூம் டெம்பரேச்சரில். அப்போ ரூம் டெம்பரேச்சர்லையும் அது ஒர்க் ஆகும், லோயர் டெம்பரேச்சர்லையும் ஒர்க் ஆகும். எந்த டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகாது? வெரி ஹை டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகாது. வெரி ஹை டெம்பரேச்சர் இருந்தால் செமிகண்டக்டர் மெட்டீரியல் ஹீட்டை வாங்கும் போதே உடைஞ்சிடும். ஹீட்டை வாங்கும் போதே செமிகண்டக்டர் பிரேக் ஆகிடும். அப்போ செமிகண்டக்டர் பிரேக் ஆச்சுன்னா சிஸ்டம் சேஃபு. உள்ளே இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் மட்டும் என்ன ஆகும்? உடையும். ஹார்ட்னஸ் அதிகமாகும். அதனுடைய தடினத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம், ஹார்ட்னஸ் அப்படின்னு. அது ஹார்ட்னஸ் அதிகமாச்சுன்னா எலக்ட்ரான் கண்டக்ட் ஆகாது. அது இன்னொரு கெமிஸ்ட்ரி. சரியா? ஸோ ஃபெரைட் பியர்லைட் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்களா என்னன்னு தெரியல, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். ஸோ ஃபெரைட் பியர்லைட் அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம இங்கே படிப்போம். சரியா? ஸோ அது வந்து ஹார்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிடும். நார்மலாக நம்ம ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்தி சுத்தியால் அடிப்போம். எதுக்கு வெப்பப்படுத்தி சுத்தியால் அடிக்கிறோம்? அதனுடைய ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி சுத்தியால் அடித்தா மட்டும் பத்தாது, தண்ணியிலையும் நனைக்கணும். எப்பயுமே எல்லா பொருளையும் தண்ணியில் நனைக்க முடியாது. ஒரு சில பொருள்களை மட்டும்தான் நம்ம தண்ணியில் நனைக்க முடியும். ஒரு சில பொருள்களில் மண்ணில் தான் போட்டு எடுக்கணும். ஸோ மண்ணில் தான் வந்து கூல் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் குஞ்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில பொருள்கள் வந்து எண்ணெயில் தான் போடணும். ஸோ எண்ணெயில் போடக்கூடிய பொருள்கள் என்னென்னா பேரிங்ஸ்னால் இந்த ஃபேனில் இந்த பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும், பால்ட்ரஸ் எல்லாம் இருக்கும், அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் பேரிங். அது எல்லாமே ஆயில் குஞ்சிங்கில் போடணும். அப்போ அது கொடுத்தா மட்டும்தான் ஹார்ட்னஸ் அதிகமாகும். இப்போ நம்ம இங்கே கண்டக்ஷன் அதிகமாகணும்.
நமக்கு ஹார்ட்னஸ் அதிகமாகணுன்றது இல்லை. ஹார்ட்னஸ் அதிகமாச்சுன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல் உடஞ்சிரும். இங்கே கண்டக்ஷன் அதிகமாகும். அப்போ வெப்பநிலை 30 டிகிரிலேருந்து ஒரு 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது என்ன பண்ணும், எலக்ட்ரான்களை வெப்பத்தை உள்ளே வாங்கிட்டு ஹீட்டை உள்ளே வாங்கிட்டு ஹீட்னால கைனெட்டிக் எனர்ஜி கெயின் ஆகி வேலன்சி பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இதுதான் செமிகண்டக்டர் மெட்டீரியலில் நடக்கிறது. ஓகே, டேக் டவுன். At room temperature that is above 0 Kelvin. At room temperature that is above 0 Kelvin. Due to thermal agitation, electrons in the energy level, that is Fermi energy level. Electrons in the Fermi energy level increases. Electrons in the Fermi energy level increases its kinetic energy, and jumps from Fermi energy level to conduction band. Fermi energy level to conduction band. Please walk down to the assembly area. சரியா? Fermi energy level to conduction band. கண்டக்ஷன் பேண்டுக்கும் அது போகாது, நம்ம கொண்டு போய் அதை கொடுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா தான் எலக்ட்ரான் ஜம்ப் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காம அந்த எலக்ட்ரான் ஜம்ப், அதுக்குன்னு ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சரியா? எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அது ஜம்ப் ஆகும். ஓகே, ஸோ எவ்வளோ எனர்ஜி தேவை, அப்போ நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா ஃபெர்மி எனர்ஜி லெவல்லேருந்து கண்டக்ஷனுக்கு போகும், எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா ஃபெர்மி எனர்ஜி லெவல்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போய் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த எனர்ஜிக்கு பேர் ஃபர்பிடன் எனர்ஜி. அது எனர்ஜிக்கு பேர் என்ன? ஃபர்பிடன் எனர்ஜி. டெல்டா இஜி அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா இ சஃபிக்ஸ் ஜி. இதை வந்து ஃபர்பிடன் எனர்ஜின்னு பேப்போம். ஏன்னா இது வேலன்சி பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட் இதுக்கு மேலே இருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். தெர்மல் எனர்ஜி மட்டும் தேவை. தெர்மல் எனர்ஜி நம்ம கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்க முடியாது. லேப்டாப் இருக்குது, தெர்மல் எனர்ஜி உள்ளே போகுமானா தெர்மல் எனர்ஜி உள்ளே போகாது. சரியா? அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன கொடுக்கணும்? பேட்ரி இருக்குது, பேட்ரி தான் அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் என்ன பண்ணும்? செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணி மூவ் பண்ண வைக்கும். அப்போ அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை? அப்போ இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணும். அப்போ இந்த கேப்புக்கு பேர் ஃபர்பிடன் எனர்ஜி கேப். அந்த எனர்ஜிக்கு பேர் ஃபர்பிடன் எனர்ஜி. சரியா? I'll stop up to this.